யோ கணேசா, யோ கணேசா சார். உன் துணி மூட்டையை வைக்கிறதுக்கு அவன் காம்பவுண்டு தான் கிடச்சதா? இறங்கி கீழே வையா. சரிங்க ஓனர் சார். செவுத்துல தானே வச்சேன், அதனால தலைமையாக வச்சேன். நான் வந்துட்டிங்களா? அதோ இறங்கிட்டேன். ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி. ஆஃபீஸ்க்கா? ஆமாம் சார். சரி சரி சரி. தம்பி, உங்கள்கிட்ட டூ வீலர் இல்லையா? இல்லை சார், பிக்கப் ட்ராப்புக்கு ஆஃபீஸ் கேப் வந்துடுது. ஸோ அதனால் பைக் தேவைப்படல. இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பைக் இருந்ததுனாக்கா வசதியாக இருக்கும்ல. பரதி சார். வணக்கம். பாலிசி மேட்ரு சார். நான் ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். மந்த்லி டார்கெட் சரி 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 சார். சரி தம்பி, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க சொல்லி என் உயிரை போட்டு எடுக்கிறாரு. அவங்க எடுக்க மாட்டேன்னாக்கா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கேப் வெயிட்டிங். வாங்க வாங்க வாங்க. இவர் தான் புதுசாக குடி வந்திருக்காரு அம்மா. ஆமாம். உங்களுக்காக வேண்டிக்கிட்டு திருப்பதி போயிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோங்கம்மா. மாமா, அந்த தேவி நகர் பப்ளிக் டாய்லெட் கான்ட்ராக்டை இந்த தடவை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்களா? டெண்டரில் கொட்டேஷனை ஒழுங்காக கோட் பண்ணியிருந்தா கிடச்சிருக்கோம். தேட விட மாட்டேதுன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை மாமா, நான் ஒழுங்காக தான் கொடுத்தேன். அப்புறம் நான் டைம் ஆச்சு, வாமா. அது வந்துட்டேன்பா. வந்துட்டேன். ஏய், என்னடி லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு போறேன்? நீங்க ஹாஃப் டேன்னு சொன்னல. பிரசாதம் எடுத்துக்கோமா. தலைமுடி கட்டுமா. பா, காலேஜ்ல ஏதோ சொல்ல மாட்டாங்க. கட்டுமா. போயிட்டு வந்தியா? ஆமாக்கா, வேலை விஷயமா போனேன். அப்படி கோயில் போயிட்டு காலையில் தான் வந்தேன். சரி, உள்ள வா. தோசை ஊத்தி தரேன். இல்லைக்கா, சாப்பிட்டு தான் வந்தேன். சார் குட் மார்னிங் சார். காலங்கத்தான வெயில். யாரு? கோபி, இப்போதையா ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து நுழையிறேன். மதியானமாக வர சொல்லு. என்னப்பா சார், அந்த கேசி கன்ஸ்ட்ரக்ஷனோட டிஆர்ஏ ஃபைலை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏப்பா, அது பத்திரத்திலே கரெக்ஷன் இருக்குது. பக்கத்து எடுத்துக்காரனுக்கு 566.9 கரெக்டாக இருக்குது. அதில் போய் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. இதை எப்படி ஓகே பண்ணுறது? உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் சார். இல்லை, பொருளாக கூட கொடுத்துட்றேன் சார். போயா வெளியே, போயா வெளியே. ஏன்னா இந்த விஓ மாதிரி நினச்சியா? மரியாதையாக போயிடுங்க இருந்து. வந்துட்டான். பொருளை வாங்கித்தரேன், அதை வாங்கித்தரேன். சார் இன்னைக்கு ஷடவுன் சார். இதே வேலையாக போச்சு. இந்தாயா சொல்லுங்கள் சார். அந்த கேபி கன்ஸ்ட்ரக்ஷன்காரன் இனிமேல் இங்கே வந்தான்னு வச்சுக்க, ஒன்றை தொலைச்சிருவேன். சரிங்க சார். என்னது சார், இது வந்து அந்த ஜேகே ஸ்மார்ட் சிட்டியோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு சார். நீங்கள் மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலை மூவ் பண்ணிடலாம் சார். எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். டேட்டே போடல. இதெல்லாம் பார்க்காத, நேராக கொண்டாந்து நீட்டுரு. ஃபில்அப் பண்ணு. டா என்ன சார் பேனா? ஓகே சார். யோ சார், பேனாவை கொடுத்துட்டு போ. அதையும் தூக்கிட்டு போகிறேன். என்னம்மா இந்த நேரத்தில்? அப்பா புதுசா கார் வாங்கியிருக்கோம். என்ன திடீர்னு? ஆமாப்பா, சடனா பிளான் பண்ணுது. அப்படியா? நல்ல வாழ்த்துக்கள். அப்பா, உங்க பைக்கை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சிங்கன்னா எங்க காரை பார்க் பண்ணிப்போம். ஒரு நிமிஷம். ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க தம்பி. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சார் காரை புக் பண்ணேன். ஆன் ரோடு எவ்வளோ ஆச்சு? ரோடு எப்படியும் ஒரு 8 ரூபாய் கிட்ட வந்துடும் சார். ரெடி கேஷா? சார் நீங்கள் வேறு
இஎம்ஐ தான். ஆ நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த முதல் கார். சொல்லாம கொள்ளாம திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. நேற்று நைட்டு பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் தெரியல. காலையில் கார் பார்க்குறேன், சூப்பராக இருக்குங்க. கலர் கூட நல்லா இருக்குங்க. வெறும் 8 லட்சம் தானா? கடனில் கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்னத்த பெரிய பெருமை. பரவாயில்ல, கடன் வாங்கியாவது பொண்டாட்டியை ஜம்முன்னு வச்சுருக்கானே. மத்தியானம் சாப்பிட என்ன? நெத்திலி மீன் குழம்பு வறுவலும் வச்சுருக்கேன். கஞ்சி கிஞ்சி குடிக்கலையே. நெத்திக்கிட்டு கடன் வாங்கினா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள்லாம் அழுவணும். வருது சார். புதுசாக கார் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. சூப்பர் சார், கார் தான் சார் பெஸ்ட்டு. அடிக்கிற வெயிலில் ஹெல்மெட் போட்டு இந்த பைக்கில் போயிட்டு வரதுக்குள்ள பாதி உயிர் போயிடும் சார். அப்புறம் சார், எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க? இல்லை சார், கார் வந்து நான் கார் அவரோடது இல்லை சார், மேலே ஒருத்தர் இருக்கார்ல அவரோடது. இதை கொஞ்சம் விட்டு கொடுங்க சார். நான் கூட அவரதுன்னு தான் நினச்சேன். யோ நீ வேறையா, 1000 ரூபா கொடுத்து ஒரு டயர் பார்த்த முடியல, ஒட்டின பட்ஜெட் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இவரா 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்க போறாரு. அடே நீ வேற. சரி பேசுறா, பேசிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் துணியை கொடு. காரை பற்றி கட் போயிட்டான்னு இப்போ பாரு எப்படி சமாளிக்கிறேன்னு. என்னதான் இருந்தாலும் பைக்கு தான் சார் பெஸ்ட்டு. பெட்ரோல் விற்கிற விலைக்கு கார்லாம் சமாளிக்க முடியுமா? பைக்னா டிராஃபிக்கில் பூந்து போயிட்டு வந்துடலாம்ல. இன்னொரு எள்ளி வெட்டு. அபர்ணா, ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். சீக்கிரமா, டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம்ப்பா. கணபதி வண்டி நிற்கிது. அன்பும் பண்பும் நிறைந்த நம் தமிழாசிரியர் கணபதி ஐயா அவர்கள் பணிவும் படைந்து இன்று நம் பள்ளியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். நற்பண்புகளையும் நற்செயல்களையும் என்றும் நாம் மறவாமல் கடைபிடிக்க வேண்டும். பிரியா விழியுடன் உங்கள் சக ஆசிரியர்கள். நன்றி, வணக்கம். இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சென்று விட்டாலும் நன்றி, வணக்கம். அடுத்த தடவை தீ போட்டு கொண்டு தீயை வச்சு கொளுத்து குடியார போயிரு. ஃபங்க்ஷனோட நடத்துறானுங்க. ஃபங்க்ஷனா இது? இதானே எனக்கு மரியாதை? என்னாச்சு? அடுத்தவனுக்காக வாழறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி வாழ போறேங்கிறத கேள்வி. காலையில எழுந்த உடனே லீலா கையால அற்புதமா ஒரு ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி புதினா சட்னி, இப்படி வகை வகையா சாப்பிட போறேன். வாரத்துக்கு 4 கோயில் 3 சினிமா அப்படின்னு வாழ்க்கையை யூத் மாதிரி குஷியா வாழ போறேன்டா. இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேங்கிறத தயவு செய்து நிறுத்துப்பா. ஏன்டா என்ன சொன்ன? மல்லிகைப்பூ இட்லி புதினா சட்னியா? என் பொண்டாட்டி கால் பண்றா, ஸ்பீக்கர்ல போடுறேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு பாரு. போட்டு 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 சொல்லு கண்ணு. எங்க இருக்க நீ? பக்கெட்ல துணி இருக்கு, மாடியில கொண்டு போய் காய போடுன்னு சொன்னா எங்க இருக்க நீ? எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச? நீதானம்மா ரேஷன் கடை திறந்திருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்ன. பக்கெட்ல இருக்க துணிய காய போட்டுட்டு உள்ள ரேஷன் கடைக்கு போ சொன்னேன். ரிட்டையர் ஆயிட்டல நீ? ரிட்டையர் ஆயிட்டல சொல்றா. ரிட்டையர் ஆனவன் தானே நீ? வாயை திறந்து சொல்லுடா. அதான் தலையாட்டனம்மா. என்னது தலையாட்டினியா? போன்ல ஆமா இல்லன்னு சொல்லணும். வாயை திறந்து சொல்லாம தலையாட்டினியா தலைய? இப்ப நீ என்ன பண்ற? தலையிலே நங்கு 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 நங்குன்னு கொட்டிக்கிற. அந்த சத்தம் என் காதுல கேட்கணும். போது பாமா. ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க. இல்ல மோன நீ செத்த. சரி.
பார்த்தல ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன மரியாதைன்னு இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் லேட்டா போனதுக்கே மூஞ்சிக்கு நேரம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டுறாயா. நகத்தை நீளமா வளர்த்து வச்சுக்கிட்டு சும்மா உடம்பு பூரா கீறி வச்சிருக்காப்பா. கணபதி, எனக்கு நடந்தது உனக்கு நடக்க கூடாதுப்பா. இப்ப நீ வீட்டுக்கு போனோன்னு உன் பொண்டாட்டி உனக்கு ஒரு வேலை சொல்லுவா. அதை மட்டும் நீ செஞ்சிட்ட பக்கெட்டு தான் என்ன மாதிரி. 10 ரூபாய். ஏயா நீ எப்ப டிவிக்கு ஆரம்பிச்சா? ரிட்டையர்ட் ஆன பிறகு பொண்டாட்டி தொல்லை சார். அப்படியா? ஆமாம். கேட்டுக்க. கணபதி எங்க போற? இதான் உன் வீடு. என்னாச்சு இவனுக்கு? இந்த பாரு கணபதி, ஒரு உயிர் நண்பனா உனக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்தா உன் மரியாதையை காப்பாத்திக்க. அடுத்த போன் வரத்துக்குள்ள நான் போல, எனக்கு அடி கன்ஃபார்ம். வரேன்டா. இவர் இன்னைக்கு ஊருக்கு போனாருன்னா 17ஆம் தேதி தான் வருவாரு. அன்னைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். சபாபதி, அன்னைக்கு எங்கேயும் போயிடக்கூடாது, கண்டிப்பா வரணும். சார் வணக்கம். சார் வணக்கம்ண்ணா. வந்துட்டீங்களா? ஃபங்க்ஷன்லாம் நல்லா போச்சா? புகழ்ந்து தள்ளியிருப்பாங்களே. கொடுங்க, நான் வைக்கிறேன். கொடை நல்லா இருக்கு. என்னாச்சு இவருக்கு? வந்துடுறேன். ஐயோ ஆமா, தண்ணி பிடிக்கணும். எங்க இந்த குடத்தை வச்சு இடத்த பிடிங்க, இல்லைன்னா கூட்டம் சேர்ந்துரும். நீ இப்ப வீட்டுக்குள்ள போகணும்னு உனக்கு ஒரு வேலை சொல்லுவா. அதை மட்டும் நீ செஞ்சிட்ட பக்கெட்டு தான். சார் 18ஆம் தேதி ஊருக்கு போகிறோம். 17ஆம் தேதி நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் சார். சார் 18ஆம் தேதி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, 17ஆம் தேதி நாங்கள்லாம் சாப்பிட வரணும் அதானே? அப்புறம் என்னம்மா? போலாமா? போலாம். ஏய் வாடி. வர மஞ்சு. வரேன்ல சாவியம்மா. என்ன சோத்துக்கு இல்லாதவன் நினைச்சான அந்த கரண்ட்டுக்காரன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து மினுக்குறான். ஐயோ கேட்ட போதுங்க. என்ன பண்றேன்? ஆமா, அவரை பற்றி தெரியுமில்ல நமக்கு. ஏங்க 18ஆம் தேதி ஊருக்கு போறாங்க, அதனால தான் 17ஆம் தேதி சாப்பிட கூப்பிட்டாங்க. அதுக்கு போய் அவங்க மூஞ்சிக்கு நேரா. அப்ப இனிமே யார் யார் ஊருக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாள் போய் திங்கணுமா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? 40 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே அந்த கரண்ட்டுக்காரர் எதிர்க்க எனக்கு ஒரு வேலை சொல்லுவியா? இனிமே நான் லேட்டா வீட்டுக்கு வந்தா என் மூஞ்சிக்கு நேரம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவியா? ஐயோ நான் ஏங்க கை 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 கீழே கீழே இறக்கு இறக்கு கீழே இறக்கு இறக்கு நீட் நீட் கை கட் கை கட் கை கட் கை கட் இப்படி 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 திருப்பு. எதுக்கு இவ்வளவு நீளமா நகம்? என்ன பிராண்டுறதுக்கா? ஐயோ நான் நீ பிராண்டி இருப்ப. இந்த குடத்தை மட்டும் நான் வாங்கி இருந்தேன்னா நீ என் மேல விழுந்து பிராண்டி இருப்ப. மஞ்சு போய் நகை வெட்டி எடுத்துட்டு வா. நகை வெட்டி எங்க? நான் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்தா நகை வெட்டி எங்கன்னு எங்கிட்டே கேட்பியா? போய் தேடி எடுத்துட்டு வா. வா. ரிட்டையர் ஆயிட்டேன் இலக்கா, நீ உட்கார். இப்படி 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 இப்படியே உட்கார் உட்கார் உட்கார். இவர் உங்க அம்மா கையில ஒரு நகம் பாக்கி இருக்க கூடாது, எல்லாத்தையும் வெட்டு. கால் 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 நகத்தையும் வெட்டு. ஏங்க நான் நாளைக்கு வெட்டுறேன். நாளைக்கு நகை வெட்டுற நல்ல நாள் கேலண்டர்ல போட்டிருக்க. கையை முன்னாடி கட்டு. நெளியாதே. இப்ப நான் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்தது, இவ்வளவு நேரம் வீட்டுல நடந்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? நீ பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லு? கேள்வி கேட்டானே பதில் சொல்ல முடியும். என் கேள்வியே பதில் சொல்லுங்கிறது தான். பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? நீ நகை வெட்டு. முடிச்சிட்டியா? எதை? அரியச முடிச்சிட்டாடா பரதேசி பரதேசி. எப்ப போற?
எங்க பொண்ணு பார்க்கறதுக்கு போலாமே. தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும், அம்மாக்கும் பிடிக்கணும். செதுக்கிடுவேன் செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். அரியஸ் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு போகாம தண்டமா ஊரை சுத்திட்டு இருக்க. உனக்கு பொண்ணு கேக்குதா? பொண்ணு நீ வாய், நீ நிறுத்து, எழுது, எழுந்துரு. இந்த பார், இனிமேல் இந்த வீட்டில் நான் சொல்றது மட்டும்தான் நடந்தாகணும். இவனை வேலைக்கு அனுப்புறது மட்டும்தான் இனிமேல் என்னோட வேலையை. நாளையிலிருந்து இந்த டேபிள் மிட்டாய், நாளையிலிருந்து இந்த டேபிள் மேல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், எங்கெங்க வேலைங்கிற பேப்பர் மட்டும்தான் இருந்தாகணும். சபாபதி, நாளையிலேருந்து இதில் இருக்கிற இன்டர்வியூ எல்லாம் ஒன்று விடாம அட்டன் பண்ணு. என்னடா செக்கோலக்க மாதிரி நிக்கிற? பதில் சொல்லு. கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. கேட்கட்டுமா? பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்குறவும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டேனி ஈசனவன் எவ்வு இருக்கும் இயல்பானான் சாடலுவது, எழுதுனது அப்பரா சம்பந்தரா சுந்தரரா மாணிக்க வசகரா. பதில் சொல்லு. பா, இன்டர்வியூல இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கேப்பா. இந்த கணபதி வாத்தியார் மாதிரி அங்க இன்டர்வியூல ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் கேட்பான். நான் போய் உனக்கு ஜிகே புக் வாங்கிட்டுறேன், அதுக்குள்ள இதெல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வை. என்ன சார் ஆச்சு? எங்க சார் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? கை விடுங்க சார் முதல்ல. சார் விடுங்க சார் கை. என்ன அது? போனா போது சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏங்க விடுங்க. ஏய், எப்படி ஓட முடியும்? அவனுக்கு என்ன பங்காளி சொல்றீங்க நீ? ஒண்ணுல நீங்க இரு. என்ன பார்த்தா இன்னைக்கு இடிச்சவாய மாதிரி இருக்கா அவனுக்கு. வண்டியை தள்ளி விட்டுவிட்டு என்ன சார் அதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறான். சும்மா இரு. சார் தள்ளி தான் சார் வச்சேன். எப்படி தள்ளி வச்சு தள்ளி விட்டியா? ஏய் சார், நான் ஏன் சார் தள்ளி விட போறேன்? ஏய், நடிக்காதயா, நடிக்காத. அன்னைக்கு உங்க வண்டியில ஒரு சின்ன கீரல் விழுந்ததுக்கு அந்த பேச்சு பேசுறான். இன்னைக்கு என்ன நடக்க? என் வண்டியை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னென்ன சும்மா இருக்க சொல்றியா? சார், நேற்று நான் வரும்போது உங்க வண்டி நடுவில் நின்றுச்சு, அதனால நான் தான் ஓரமா தள்ளி வச்சேன். தள்ளி வச்சியா? நீ யாரையா என் வண்டியை தள்ளி வைக்கிறதுக்கு? நீ யாரு? என்னையா பண்ணிருக்க? நீ என்ன கூப்பிட்டுருக்கணியா? அந்த டைத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே தள்ளி ஓரமா விட்டியா? சார், சும்மா தள்ளி விட்டேன் அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, நீங்க உங்க வண்டியை நடுவுல பார்க் பண்ணீங்க. என் வண்டியை நான் எங்க வேணாலும் பார்க் பண்ணுவியா? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அந்த பார்க்கிங்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி, இப்போ என்ன? இந்த பைக்குக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். இது காசு கொடுக்குறியா? இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு உன் கார்க்க நண்டி அடிச்சு ஒருத்தப்படி காசு கொடுக்குற வாய்ப்பே நீ? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் சரியா வராது. நீ முதல்ல வண்டியை வெளியேடு. இனிமேல் உன் வண்டியை நீங்க நிறுத்தக்கூடாது. அப்ப வேற எங்க நிறுத்துறது? கொண்டு போய் தெருல நிறுத்தியா? ஹலோ, நான் அதுக்கு இங்க தெருல நிறுத்தணும்? நான் என்ன ஓசிலியா இருக்கேன்? ஏய், முந்தா நேத்து வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்ததுன்னா 10 வருஷமா இதே ஏரியாவில் குடியிருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? போனா போதுன்னு வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தா ஓவரா பேசுறியா நீ? நான் போனா போதுன்னு இடம் கொடுத்து ஏதோ ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் இங்க வாடகைக்கு தானே இருக்கீங்க? நான் உங்களை விட அதிகமா வாடகை கொடுத்தீங்க இருக்கேன். 10 வருஷமா இங்க இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுமா? சுமாரி, என்னாலையும் ஒரு அளவுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். நீனே எனக்கு மரியாதை கொடுக்கறது? இந்த இடத்துல பல வருஷமா நான் மரியாதையோட தான் இருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஏரியாவை எனக்கு சப்போர்ட்டா ஒரு பாக்குறியா? எவன் வந்தா எனக்கு என்ன? என் வண்டி இங்க தான் நிக்கும். இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது, தெரியாம விழுந்த கோட்டை தெரிஞ்சே போடுவேன் ஜாக்கிரதை. அதேதான், இனிமே உங்க வண்டி நடுவுல நின்னா தெரியாம விழுந்த வண்டி தெரிஞ்சே விழும். தள்ளிடுயா நீ? என் வண்டியை தொட்டுருவியா? தொட்டு போறியா? என்ன அவ்வளவுதான். பேசிய போறாரு. பரிதி சார், நான் வீட்டை உங்களுக்கு வாடகை விட்டது வந்து இப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்ததே இல்லை.
2 பேரும் நல்ல வேலையில் இருக்கீங்க. ஒரு பார்க்கிங்க்கு அப்படி அடிச்சுக்கிறீங்க, இருக்கிறது ஒரு இடம். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூடாதா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு நாள் என்ன தெருவில் நடக்க விட்டான். சார் அது ஏதோ தெரியாமல் ஒரு நாள் அப்படி நிறுத்திட்டேன், அதுக்காக. சார் அதெல்லாம் இல்லை சார். இவன் கார் வாங்கினதுலேருந்து எனக்கு பிரச்சனை தான் சார். இவன் காரை கழுவுறேன்னு ஒரு பயம் வரான் சார். இவ்வளோ முடி வச்சுக்கிட்டு அவன் காரை கழுவுற சக்கலை வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறான். வயசு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கேன், அது வெளியே தெருவு வந்து நிற்க வேண்டாமா? சார் அதான் அவருக்கு பிரச்சனை. நாளைலேருந்து என் வண்டியை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரியாக வராது சார். இவன் கார் எடுத்து வெளியே விட சொல்லுங்க. புது வண்டி எப்படிங்க வெளியே நிறுத்த முடியும்? புது வண்டி என்ன கொண்டாந்து ஓட்ட அடுப்படிக்குள்ள நிறுத்த? சார் ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அன்னைக்கு வெளில வந்தப்போ மேல்மாடி வீட்டுக்காரர் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நாளைக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவருடைய உதவியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சார். எனக்கு என் பைக்கை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வேணும், அவ்வளோதான். சார் சரி சார், நீங்கள் நிறுத்திக்கங்க சார். தம்பி அவருக்கு இடைஞ்சு எல்லாமே நீ பார்க் பண்ணிக்க. அப்படியெல்லாம் என் பைக்கை ஓரமெல்லாம் நிறுத்த முடியாது. எனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவேன். உங்கள் இஷ்டத்துக்கு வண்டியை பார்க் பண்ணுனா சொந்த வீடு வாங்கி தான் உங்கள் வண்டியை நிறுத்தணும். தம்பி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார், அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் சார் கார் வாங்கினாரு. புது காரை கொண்டு எப்படி சார் தெருவில் நிப்பாட்ட முடியும்? அது இல்லாமல் பைக் நிப்பாட்டுறதுக்கு எதுக்கு அவ்வளோ இடம்? அதுக்காக சார் கார் பார்க்கிங் காருக்கு தான். பைக் வச்சிருக்கிற நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். தம்பி நீங்கள் கார் எடுத்து உள்ளே விட்டுருங்க. திரும்ப இது சம்மந்தமாக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது. சரியா? சும்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு ஃபோனை பண்ணி இன்சே கூட்டிகிட்டு. பைக் வச்சுருந்தா அவ்வளோ இழுக்காரமாக போச்சா? அந்த பயலுக்கு எதிர்க்கு நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறான். கார் பார்க்கிங் காருக்கு தான். பைக் வச்சிருக்கிற நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். என்ன கார், என்ன மாடலை பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே கார் வேணும். 8 லட்ச ரூபா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் VXI ZXI 2 மாடல் வரும் சார். ரெண்டுத்துலையுமே ஆட்டோமேட்டிக் மேனுவல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 15 to 20 டேஸில் டெலிவரி எடுத்துக்கலாம் சார். அவ்வளோ நாளில் என்னால் வெயிட் பண்ண முடியாதுங்க. நான் இப்போவே ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கே கார் வேணும். என்னடி? ஐயோ வெல்ல வந்து பாரேமா. சீக்கிரம் வா. இந்த வரேன் இரு. ஏய் அங்க பாரு. யார் காருங்க இது? நம்ம கார் தான். என்னது நம்ம காரா? கார் பார்க்கிங் காருக்கு தான், பைக்கு கிடையாதுன்னு ஓனர் சொன்னார்ல. அதனால தான் என் பைக்கை விற்றுட்டு கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த பார்க்கிங்கில் நம்ம கார் தான் நிற்கும். மா ஏமா கோவப்படுற? இப்பயாச்சும் கார் வாங்கினான்னு சந்தோஷப்படுமா? விடு. அன்னைக்கு புது மிக்ஸி ஜார் கேட்டதுக்கு உடச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு எவனோ சொன்னானு கார் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப சட்டி என்ன அந்த ஆளு மண்டையில அரைப்பேன். மா ரெட் கலர்னாலே யோகம் தான் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இங்கே உங்கள் ஃபோட்டோ, இங்கே இளம்பருதின்னு ஒரு ஸ்டிக்கர், இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் லோகோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பருதி சார் ட்ரீட் அப்போ ட்ரீட்டு தானே. என்ன பார்க்குற? என் கார் தான். நீயாவது இஎம்ஐயில் தான் எடுத்திருக்க. நான் கட்ட ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதுவும் டாப் அண்டு ஆட்டோமேட்டிக்கு. இனிமேல் நீ உன் காரை வெளியே தான் நிறுத்தணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்க போடுற கவுன் மாதிரி இருக்கு.
கணபத் I love you கணபத். ஐயோ லீலாவதி லீலா ஐயோ உடனே கடிக்கிறோம் ஐயோ தள்ளி விட போறேன் ஐயோ டேய் சும்மா கணபத் சாரி கணபத் கணபத் ஏய் மஞ்சு அக்கல் வழியா நான் வரேன் கணபத் சாரி கணபத் வழுக்குது கணபத் வா கணபத் நான் பனியன் நாறுது ஸ்மெல் இட்ஸ் ஓகே மை கணபத் லவ் யூ கணபத் கணபத் சாரி நான் சாரி கணபத் கணபத் என்னடி இது குடிச்சிட்டு வந்திருக்கான் நம்ம பரம்பரையில் யாருக்கும் இந்த வாசனையே தெரியாத இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது கதவு திறந்ததுலேருந்து கையில் அவுந்ததுக்குள்ள எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே நான் யாரு பிஎச்டி படித்த வாத்தியார் என்ன இப்படி பிஞ்சு போன பனியனோட நிக்க வச்சிருக்கான் இதை யாராவது 4 பேர் பார்த்து யார் நீங்க எதுக்குள்ள வந்தீங்க வெளில போங்க போங்கன்ற நான் பண்றேன் ஐயோ ஜாலி ஜாலி எங்க அப்பா சூப்பர்மேன் ஜாலி ஜாலி மாடியில இருந்து கீழே குதிக்க போறாரு ஜாலி இரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கணபத் சூப்பரா இருக்கும் பாரு கணபத் நான் உன்னை அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது சாரி என்ன ஏன் கருப்பட்டி செல்லும் நான் என்னுடைய முதல் மாச சம்பளத்தில் உனக்கு ஒரு விக் வாங்கி தரட்டுமா உனக்கு இப்படி வர்ற மாதிரி விக் வேணுமா இல்லை இப்படி தூக்கி வர்ற மாதிரி விக் வேணுமா ஏய் என்ன வீடியோ எடுக்கறீங்க போங்க எடுங்க எல்லாத்தையும் எடுங்க இப்போ நான் லைவா தூக்குல தொங்க போறேன் அதையும் எடுங்க என்னங்க நீங்க சூப்பர்மேன் தூக்குல தொங்க போறாரு ஜாலி ஜாலி முடியாது ஏன் மானம் போச்சு மரியாதை போச்சு இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் முடியாது தடுக்காதீங்க நான் தூக்குற தொங்க தான் வயசான காலத்துல குஷ்டு கல்ட்டா பண்ணுகிற ஐயோ அவர் இல்லைங்க எங்க பையன் தாங்க சரி யோ வாத்தி அறிவு இல்ல உனக்கு பையனை எப்படியா வளர்ப்ப கூட்டு போமா புடவை எல்லாம் சுத்தினா ஐயா தண்ணி குடிக்கிறியா போ வெளியே போ ஒரு செல்லு தான் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சீங்களா போயா வெளியே போ ஏய் வெங்கடேஷ் அவனுக்கு சொல்லுமா போடா வெளில டேய் உல்பி லால் ஆரம்பிச்சீங்க போடா வெளியே போன ரைஸ் கார்ல தொட்டு வெளியே போ என்னடி நடக்குது ஏண்டி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னவோ அங்க பாத்துக்கிட்டு இருக்க என்ன இது டேய் யாரா நீ நடு வீட்டில் உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டு இருக்க போட வெளியே ஏன்டா இப்பலாம் பண்ற டேய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு எழுந்துரு கேள்டா சின்னாச்சு ஐயோ வாங்கடா ஏன் ஒரு லேட்டு காலேஜ் முடிச்சுட்டு நேரம் வர வேண்டியதானே சாரி மச்சான் ப்ராக்டிகல்ஸ் 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு அதான் லேட் ஆயிடுச்சு சரி விளாடு ஆட்டம்லாம் இருக்கட்டும் நீ அடிச்சது யாரோட ஆளுங்க தெரியுமா தெரியாது தேவராஜோட ஆளுங்கடா அவன் ஆளுங்களை ஏன்டா அடிச்ச
நியாயத்துக்காக அடித்தேன், தர்மத்துக்காக அடித்தேன். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், ஓசி குடிக்க அலையிற. டேய் அதை விட்றா, அடு. இப்போ இந்த 2 எந்த அடிக்கட்டும்? அதான் இந்த காக்கா நீ எப்போ பேசலாம் வருது, ஏன்டா அதே மாதிரி பேசுற? மச்சி நான் அந்த அர்த்தத்தில் போதும் விளையாடு. எப்படி விளையாடுறது? இவன் திருந்த மாட்டான்டா. டேய் அவனை பாத்தியா? நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னியோட 50 நாள் ஆகுது. இந்த 50வது நாள் ஃபுல்லா உங்கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது தவறா? இந்த பார், நீ காலேஜை கட் அடிக்கிற, நாம 2 பேரும் மாயாஜால் போறோம். என்னது எக்ஸாமா? இத பாரு, காதல்ல ஜெயிக்கணும்னா சில பரீட்சையில தோத்துதாமா டேய் மச்சான் ஆகணும். மச்சான் மச்சான், உன் கணக்கில் 4 டீ 2 பஜ்ஜி சொல்லிக்கிட்டா. சொல்லிக்க போ. உனக்கு ஓகே 3 டீ 2 பஜ்ஜி. ஷூர். யா டேய், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசும்போது என் அக்கௌண்ட்ல டீ சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பண்றதா? அப்ப கேட்டாதான் நீ வாங்கி தர. உன் கூட சேர்ந்து சுத்துற பொறுக்கிகளுக்கு இப்படி காசை செலவு பண்ணா என்ன வச்சு எப்படி காப்பாத்துவான்னு கேக்குறாவோ. கவலையை விடு மச்சி, நாம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி காப்பாத்துவோம். அறிவில்ல உனக்கு, அவ ஒரு தங்கச்சி மாறிடா. ஹேய், ஃபிகருக்காக என்ன சண்டை போடுறீங்க? சரி யாரெல்லாம் வா. ஆல்ரெடிஸ்டா, ஆல்ரெடிஸ் மச்சி, பஜ்ஜி கிழவை. தேவராஜ் ஆளுங்கடா. ஏய், தேவராஜ் உன்னை கூட்டுற சொன்னாரு. வண்டியில ஏறு. இல்லைண்ணா, வண்டி உண்மையில ஏறும். மச்சி வாங்க போலாம். டேய், நான் ரவுண்டா புகை விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகருங்க என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? டேய் மச்சான், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல ஒண்ணுக்கு போனத பிபிசில காட்டினாங்க, நீ பாத்தியா? ஆமா சித்தார்த், நான் கூட பார்த்தேன் டிவியில். அவர் ஏய், நான் நக்கல, நான் சொன்னதே உங்க காதுல விழல. இப்போ ப்ரூவ் பண்றேன் பாரு. இந்த பாரு, திவ்யா வந்துட்டு இருக்கிறா. அவ நம்மளை கிராஸ் பண்ணும்போது யாரை பார்க்கறான்றதை மட்டும் பாருங்க. ஏய், பாத்தீங்களா அவ யாரை பார்த்துட்டு போறான்னு? யாரை பார்த்துட்டு போறாங்கிறது முக்கியம் இல்லை. பொறாம பிடிச்ச பயலுங்க. ஏய் சிட், வேற கோயிங் மச்சான். என் ஆள் அங்க வந்துட்டு இருக்கு, சைக்கிளை வச்சு எப்படி கவுக்குறேன் பாரு. ஓட்டை அப்படிடா. வாடா. அவளை கவுத்துட்டு வரைய சொல்லிட்டு போய் நீ கவுந்துட்டு வந்திருக்கிற. டேய், அவங்க சிரிச்சா கூட பரவாயில்ல, வெக்கமே இல்லாம நீ எப்பறம் சிரிக்கிற? சாதாரண ஸ்லிப் ஆனதுக்கே இந்த ஓட்டு ஓட்டுறே. நேத்துக்கு சார் எங்க போய் பல்பு வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? மச்சான் அதோட மச்சான் மச்சான் இது வீட்ல ஃபங்க்ஷன். என்ன ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது எங்க வீட்ல மச்சான். நீ இந்த மேட்டர் நான் சொல்லு. சொல்றேன். அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நாளா குஸ்ட் பயங்கரமா டான்ஸ் ஆறியாமே நீ. ஏய், பாட்டு அப்படிடா. நான்லாம் ஆஃபர்ஸ்ட் அசையாம இருப்பேன் தெரியுமா? ஏய், நிறைய கம்ப்ளைண்ட் வருதுடா. யாரா சொன்னாதான் தெரியும் உனக்கு, பாத்துக்கோ. போகலாம்டா. போடு சேர் போடு சேர். ஏய், தண்ணி போயிட்டு எடுத்துடா. ஏய், வாட்டர் பாய் சீர் எடுத்துறேன். காலையில இருந்து வேலை செய்யறேன் பாத்தியா? என்ன மச்சான், லவ் பண்றியா? ஏன்டா இவ்வளோலாம் நடந்துருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மாமா மரியாதை? மச்சி, அவளுக்கு ஆம்பளைகளை கண்டது தானே பிடிக்காது. கவலையை விடு, நேராக பாம்பே போய் ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு நாம் எல்லாரும் பொம்பளைலாம் மாறிடுவோம். டேய், இவனுக்கு குவார்டர் பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினுக்குது பண்ணாடு. மோடியை மோண்டி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு. ஆசிக் எவ்வளோ ஆச்சு? 84 ரூபாய்ச்சுண்ணே. சரிண்ணா. 4 இந்த மைண்ட் 8 இந்த ஹேண்டு. ஓகே. ஏய், மொத்தம் 434 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். உருப்படியாக இருந்தால் 1000 தான் கொடுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கை விட்டு மாந்தி ஏற்றிட்டு குடிச்சிட்டு போயினே எனக்கு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார், யார் ஜானகி சார் அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காதலியின் தோழியை பற்றி சொல், உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லு மச்சி, சொல். அவன் ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி. ஷீலா. நாளைக்கே போகிறோம், அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம். உன் காதலியை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்டேருந்து பீராஞ்சிக்கிட்டு வந்து. என்னடா ஐடியா கேட்டுகிட்டே இருந்தால் திடீர்னு ஆளை காணும். ஒருவேளை எஸ்கேப் ஆகி
இவனையும் காண்டா 2 பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க, இவனுங்களோட நீ சேராத. தயவுசெய்து பில்லு பே. என்ன அது 3 பேர் தான் அதுக்குள்ளே சிலிண்டர் போட்டானுங்க. என்னோட உனக்கு தான் நல்லா இருக்கு. ஓ, அதை வச்சு பில்லு பே பண்ணு. மீதி இருந்தால் அதில் ஒரு ஆஃப் பாயில் வேணுமாடா. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் ஆண்டவர் சன்னிதானத்தில் நின்று பிரியாவை பற்றி கேட்கறதுனால நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பிரியா. அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் பயங்கர காய்ச்சல். அவசரமா அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினாங்க. அவங்க போனது ஒரு ஆம்பளை டாக்டர் கிட்ட. அவ எவ்வளவோ கத்தியும் கதறியும் சொல்ல கேட்காம அவளுக்கு ஊசி போட்டிருக்காரு அந்த ஆம்பளை டாக்டர். அந்த நொடியில தான் அவளுக்கு ஆம்பளைங்க மேல ஒரு சின்ன வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அவ ஆண்களை வெறுத்தாலும் மத்த விஷயங்கள்ல ரொம்ப நார்மலா தான் இருந்தா. சுமாரா படிப்பா, எல்லா கிளாஸையும் கட்டடிப்பா. ஆனா எக்ஸாம்னு வந்தா மாட்டிக்காம பிட்டடிச்சாவது பாஸ் பண்ணிடுவா. எஸ்டி சூர்யா, டி ராஜேந்தர் படங்கள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது முதல் நாள் முதல் ஷோ போய் பாப்பா. இது எல்லாத்தையும் விட அவளுக்கு பரதநாட்டியம்னா உசுறு. 6 வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கா. சாகரத்துக்குள்ளேயாவது அரங்கேற்றம் பண்ணிடணுங்கிறது தான் அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு சாவே கிடையாதா? நீங்க சொல்லுங்க மேடம். அவ ஒரு விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சா அவ மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். பொதுவா ஆண்கள்னாவே நம்பிக்கையானவங்க இல்லைங்கிறது அவளோட எண்ணம். அதை நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆமா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? சும்மா சொல்லுங்க சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே.